Dear 12th standard students, in exercise number 6.3, sum number 3, prove that a minus b, b minus c, c minus a is equal to 0. நிறைய உங்களுக்கு ஐஐடி எக்ஸாம்ஸ் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல இந்த மாடல்ல நிறைய சம் கேட்பாங்க. a plus b plus c வச்சு கேட்பாங்க, a plus b, b plus c, c plus a வச்சு கேட்பாங்க. நிறைய இதுக்குள்ளாரே நிறைய ஜம்பிள்டா மாத்தி நிறைய கேட்பாங்க. இந்த சம் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா எந்த மாதிரி கிரியேட்டட் சம்ஸ் வந்தாலும் உங்களால போட முடியும். See the ideas. First of all, scalar triple product அல்லது box product பத்தி சில விஷயங்கள். A vector, B vector, C vector. If three vectors are given inside a box, it is called box product, and it can be written as combinations of dots and cross. எப்படி டாட் ஆவும் கிராஸ் ஆவும் மாத்தி எழுதுறது அப்படின்னு பாருங்க. For example, a dot b cross c இப்படி எழுதலாம். a dot b cross c இப்படி எழுதலாம். ஆனா cross வந்து பிராக்கெட்ல இருக்கணும். or a cross b dot c இப்படி எழுதலாம். யாரை நீங்க கிராஸ்ல போறீங்களோ அவங்க பிராக்கெட்ல இருக்கணும். ஆர்டினரி பிராக்கெட். This is box product, this square bracket. அப்ப இதோட மீனிங் a dot b cross c or a cross b dot c. இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் சேமா தான் வரும், ஈக்குவலா தான் வரும், வித்தியாசமா வராது. வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல உங்களுக்கு சேமா வராது, ஆனா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல சேமா தான் வரும். a dot b cross c ஆன்சரும் சரி, a cross b dot c யோட ஆன்சரும் சரி, எல்லாம் ஒண்ணா தான் வரும். ஆனா a cross b cross c யும் a cross b cross c யோட ஆன்சர் வேற வேற வரும். ஃபைன், இது ஒரு ஐடியா. ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இன்னொரு ஐடியா. அதுக்கப்புறம் A B C இது ஒரு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இத சைக்கிளிக்ல நீங்க ரொட்டேட் பண்ணலாம். சைக்கிளிக்ல ரொட்டேட் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதோடைய ஆன்சர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு, இங்க A வை புஷ் பண்ணுங்க. A வை உள்ளார புஷ் பண்ணீங்கன்னா C எஜெக்ட் ஆயிடுவான். C சம் அவுட் வெளில வந்துருவான். வெளில வந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்துருவான். C A B பாருங்க, A B C. A வை கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப BC பேலன்ஸ் இருக்கா? கேன்சல் பண்ண A, கேன்சல் பண்ண A, கேன்சல் பண்ண A, அதாவது A வை நம்ம கட் பண்றோம், புஷ் பண்றோம். புஷ் பண்ண உடனே இப்படி தள்ளிங்கன்னா C வெளியில போய்டுவான். C வெளியில போயிட்டு அந்த வெளியில போன C ஃப்ரண்ட்ல வந்துரும். அப்ப CAB. அகைன் C யை புஷ் பண்ணுங்க, C யை நல்லா புஷ் பண்ணுங்க, C யை கட் பண்ணுங்க அல்லது C யை புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணீங்கன்னா C யை உள்ளார போய்டுவான். அப்ப B எஜெக்ட் ஆயிடுவான். B வெளியில போயிட்டு அவன் எங்க வந்துருவானா ஃபர்ஸ்ட் வந்துருவான் B. திருப்பி பாருங்க, புஷ் பண்ணுங்க. இப்படி புஷ் பண்ணீங்கன்னா A வெளியில போய்டுவான். A வெளியில போயிட்டானா BC இங்க வந்துரும். வெளியில போன A என்ன ஆயிடுவான்? ஸ்டார்டிங் வந்துருவான். திருப்பி ஸ்டார்டிங்கே வந்துச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் சைக்கிளிக்னு சொல்றது. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் நம்ம? சைக்கிளிக். இதுக்கு பேரு சைக்கிளிக். அப்போ A வை கேன்சல் பண்ணீங்கன்னா அவன் நடுவுல போக மாட்டான், லாஸ்ட்ல வருவான். இதோ பாருங்க B C A. B யை கேன்சல் பண்ணீங்கன்னா நடுவுல போக மாட்டான், கடைசியா தான் வருவான். C A B இருக்கும் பாருங்க, C A B. C யை கேன்சல் பண்ணீங்கன்னா நடுவுல போக மாட்டான், கடைசியா தான் வருவான். A B C இதோ பாருங்க, A B C. அப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கேன் பி ரிட்டன் இன் சைக்கிளிக் ஆர்டர்ஸ். சைக்கிளிக் ஆர்டர்ஸ்ல எதுனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், வித்தியாசமா வராது. ஆனா ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி தள்ளும் பொழுது வெளியில போயிட்டு அவன் ஃப்ரண்ட்ல வரணும். அப்போ ABC is equal to CAB is equal to BCA எல்லாமே ஒரே ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். This is a very important property. This property is called cyclic property. This property is called cyclic property. Right? But இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க மாத்தி எழுதிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ABC க்கு பதிலு B A C என்ன பண்ணுவீங்க தெரியுதா? B A C ஆர்டர் மாத்தி இருக்கிறீங்க. சைக்கிளிக்ல கிடையாது. நீங்க A வை புஷ் பண்ணீங்கன்னா BC ஜோடி மாறவே மாறாது. அப்ப A வை நீங்க புஷ் பண்ணீங்கன்னா BC ஜோடி அப்படியே தானே இருக்குது. ஆனா நீங்க A வை புஷ் பண்ணும்போது சென்டர்ல போட்டுருக்கீங்க பாருங்க. இந்த மாதிரி இங்க இருக்கவே இருக்காது. CAB BCA தான் இருக்கும். ABC is equal to CAB is equal to BCA. ஆனா B க்கு அப்புறம் A வந்திருக்கும். B க்கு அப்புறம் A வந்ததுன்னா சைக்கிளிக் கிடையாது. A க்கு அப்புறம் தான் B வரணும், A க்கு அப்புறம் B வரணும்.
சிக்கு அப்புறம் ஏ வரணும், பிக்கு அப்புறம் சி வரும், பிக்கு அப்புறம் சி வரும். பிக்கு அப்புறம் ஏ வரவே வராது. இதுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் நெகட்டிவா மாறிடும். சைக்கிளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, சைக்கிளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா your answer will be minus. So what is cyclic order? A க்கு பக்கத்துல B வரணும், B க்கு பக்கத்துல C வரணும். This is cyclic. சரி, B எழுதிட்டீங்கன்னா B க்கு அப்புறம் C தான் வரணும். அப்புறம் என்ன சார், மீந்தது A தான் வரும். ஆர்டர் B க்கு அப்புறம் C தான் இருக்கும். சார் நான் ஃபர்ஸ்ட் C எழுதிட்டேன் சார், ஃபைன். C க்கு அப்புறம் எப்போதுமே A தான் வரும், C க்கு அப்புறம் A தான் வரும். அதுக்கு அடுத்து B. இந்த பாருங்க, AB, BC, AB இந்த மாதிரி ஆர்டரா இருக்கணும். AB, BC, CA இந்த மாதிரி ஆர்டரா இருக்கணும். இல்ல AB இந்த மாதிரி ஆர்டரா இருந்தா இது பேர் சைக்கிளிக். இதுல ஏதாவது ஒரு லெட்டர் மாத்திட்டா கூட ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துரும். ஆன்சர் நெகட்டிவ்ல. இதோட ஆன்சர் 5 அப்படின்னா இதோட ஆன்சர் -5 வரும். இதோட ஆன்சர் 10 அப்படின்னா இதோட ஆன்சர் -10 வரும். அப்போ you have to maintain the cyclic order. You have to maintain the cyclic order. Very important thing is the problem answer is 0. This is not very important. Scalar triple product formula என்ன? Scalar triple product cyclicல மாத்தலாமா? மாத்தனா ஆன்சர் மாறுமா? சைக்கிளிக்ல மாத்தாம ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன நடக்கும்? நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துரும். நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துரும். இந்த விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த சம் போட போறோம். இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், சேம் B, B, C சேம் வெக்டார்ஸ் வந்தா அதோட ஆன்சர் 0 ஆயிடும். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல if any two vectors are identical then the answer is 0. அப்போ this is my rule number 1. dot and cross can be interchanged but cross போடுறவங்க பிராக்கெட் குள்ளார தான் இருக்கணும். This is the cyclic property. Cyclic property, the answers are preserved. Symbol gimbal எதுவும் மாறாது. cyclic property deviate பண்ணிட்டீங்க, cyclic property deviate பண்ணினா ஆன்சர் எதுல வந்துரும்? நெகட்டிவ்ல வந்துரும். ஐடென்டிக்கல் வந்தா ஆன்சர் என்ன வரும்? zeros. These are some of the properties of scalar triple product. Now coming back to my sum, I have to open this. First of all நான் என்ன பண்ண போறேன்னா a minus b dot 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 first ஆல டாட்ல போட்டேன். first ஆல எனக்கு இங்க ரெண்டு பேர் a minus b. first ஆல டாட்ல போட்டேன். செகண்ட் ரெண்டு பேரை கிராஸ்ல போட போறேன். செகண்ட் ரெண்டு பேர்னா அது இவங்க ரெண்டு பேரையும். அப்போ b minus c cross c minus a. This is my step number 1. So in the property use பண்ணிக்கிறேன் a dot b cross c. This is my a, this is my b and this is my c. Then a minus b dot dot I am going to multiply distributive property b cross c நடுவுல symbol minus b cross a அதுக்கப்புறம் minus c எடுத்துன்னு போறேன். minus c cross c minus into minus plus c cross a இப்ப 4 டேர்ம், இது ரெண்டு டேர்ம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிராஸ் இருக்கிறதுனால இங்க இருந்து போகும்போது கிராஸ் கூட்டுக்கிட்டு வெக்டர் கிட்ட போகணும், இங்க இருந்து போகும்போது கிராஸ் கூட்டுக்கிட்டு வெக்டர் கிட்ட போகணும், சிம்பிள்ஸையும் மறக்காம கூட்டிட்டு போகணும். ரைட்? கிராஸ் ப்ராடக்ட்ல சேம் நம்பர் வந்ததுன்னா c cross c சேமா வந்தா ஆன்சர் இஸ் 0. டாட் ப்ராடக்ட்ல சேமா வந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா கிராஸ்ல சேமா வந்தா they are parallel vectors. Condition for parallel vectors answer is 0. c cross c is 0. Same vector வந்தா ஆன்சர் 0 ஆயிடும். 11th ல பார்த்திருப்போம் same vectors வந்தா ஆன்சர் 0 ஆயிடும். Therefore a minus b dot balance b cross c then minus b cross a plus c cross a. ரைட்? இதுதான் உங்களுக்கு பேலன்ஸ். அவர் தான் 0 ஆயிட்டார். இப்போ a வை கூட்டிக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி திருப்பி டாட் வச்சு a வெச்சிக்கிட்டு டாட் எடுத்துக்கிட்டு இந்த சம், a வெச்சிக்கிட்டு இந்த சம், a வெச்சிக்கிட்டு இந்த சம், மூணு சம் போக போறோம். அப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க? a டாட்
B cross C, first sum, minus A dot B cross A, second sum, then third sum, dot oda போணும். Dot is very important. Dot கூட்டிட்டு தான் இங்க போணும். இந்த சிம்பல் இங்க வந்துரும். Plus A கூட்டிட்டு dot கூட்டிட்டு அங்க போணும். A dot C cross A. C cross A. அப்ப A கூட்டிட்டு போனீங்கன்னா 3 டேர்ம் கிடைக்கும். Plus அதே மாதிரி B கூட்டிட்டு போனீங்கன்னா 3 டேர்ம் கிடைக்கும். யார் B? தோர்கர் பாருங்க. மைனஸ் B கூட்டிட்டு போணும். மைனஸ் B கூட்டிட்டு இங்க வர மைனஸ் B டாட் இதை எடுத்துக்கணும். B cross C அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் திருப்பி B கூட்டிட்டு இங்க வரணும். B dot B cross A திருப்பி மைனஸ் கூட்டுக்கிட்டு டாட் கூட்டு இங்க வரணும். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் B dot C cross A ரைட். டாட்டும் கிராஸ் வந்தா பாக்ஸ், 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 டாட்டும் கிராஸ் வந்தா பாக்ஸ் ப்ராடக்ட். அப்ப this can be written as box product A B C minus this can be written as A B A, right? This can be written as A C A. This can be written as B B C. This can be written as B B A minus this can be written as B C A, right? எல்லாமே பாக்ஸ் ப்ராடக்ட்டா மாறிடும். Then finally same identical 0 நான் சொல்லியிருக்கிறேன். ஐடென்டிக்கலா வந்தா ஆன்சர் என்ன ஆயிடும்? 0. இது எல்லாமே ரூல்ஸ். AA identical 0, BB identical 0, BB identical 0. அப்ப இதெல்லாம் 0 ஆயிடும். ரெண்டே டேர்ம் தான் மீறும் உங்களுக்கு. The last will be, the final will be ஒரு ABC மீறும். minus B C A மீறும். right? இங்க பாருங்க, BCA is also ABC. இது another property. Second property பாருங்க. ABC நால BCA நால ஒண்ணுதானே, cyclic property. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணனா என்ன ஆயிடுது? இதுவும் ABC உங்களுக்கு, இதுவும் ABC ஆ மாறிடும். பாக்ஸ் ப்ராடக்ட் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் சேமா வரதுனால your answer will be finally 0. Your final answer will be 0. 0 is your final answer because ABC minus ABC வந்துரும் உங்களுக்கு. ABC minus ABC வரும்போது பாக்ஸ் ப்ராடக்ட் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் வரும்போது your final answer will be 0. This is your final answer. அப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி டாட் அண்ட் கிராஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் பாக்ஸ். அதை யூஸ் பண்ணி தான் டாட் கிராஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா வச்சு கிராஸ் ஃபுல்லா கனெக்ஷன் கொடுத்தேன். திருப்பி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு டாட் ஃபுல்லா கனெக்ஷன் கொடுத்தேன். எல்லா டாட் கிராஸையும் திருப்பி பாக்ஸா மாத்தினேன். ஐடென்டிக்கல் வெக்டர்ஸ் எல்லாமே 0வா மாறிட்டாங்க. மீந்த ரெண்டே பாக்ஸ் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு சேம் ஆனதுனால your answer will be net 0. Thank you.